இப்போ நான் வந்து தீபாவளிக்கு தான் முறுக்கு புளியிறேன். இங்கே பாருங்க மாவெல்லாம் இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கேன். பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம முறுக்கு புளிஞ்சுக்குவோம். தீபாவளிக்கு தான் புளிய ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து இப்போ இதில் என்னென்ன சேர்த்து அரைக்கணும் எல்லாமே முன்னாடி ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்துக்கிட்டு நீங்களும் செய்யுங்க. இப்போ எல்லாம் முறுக்கை புளிஞ்சிருவோமா? இப்போ அந்த முறுக்கெல்லாம் இந்த முறுக்கு புளிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி பிளேட்டில் புளிஞ்சு வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவேன். உங்களுக்கு இது மாதிரி பிளேட்டில் புளிஞ்சு போட தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா சாரணி வச்சு புளிஞ்சுங்க. வைக்காம பார்த்து போடணும். போட தெரிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. சாரணியில் போட்டுங்க. புளிஞ்ச முறுக்கெல்லாம் எண்ணெயில் போட்டுருவோம். முறுக்கு புளிஞ்சமா முறுக்கெல்லாம் புளிஞ்சு எல்லாமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் இப்போ தீபாவளிக்கு தான் முறுக்கு புளிஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்களும் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒழுங்கா கரெக்டாக போட்டு எல்லாம் செஞ்சு முறுக்கு புளிங்க. முறுக்கு செம சூப்பராக இருக்கும். முறுக்கு கரகரன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு புளிஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த காமிக்கிற பாருங்க, கரகரன்னு இருக்கும் முறுக்கு. செம சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு தீபாவளிக்கு வர்ற தீபாவளிக்கு முறுக்கு புளிஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிள்ளைகளை எல்லாம் பயபத்திரமா வச்சுக்கிட்டு செய்யுங்க. பாய்.